Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3391 சப்ஜெக்ட் நேம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஊப் சப்ஜெக்டோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கானது தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஊப் அண்ட் ஜாவா. ஓகேவா, மோஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் யூனிட் தான் மோஸ்ட் யூனிட். அதில் என்னெல்லாம் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதுக்கு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா மெத்தட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டு கொஷினுக்கும் நீங்கள் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுங்க. ஆப்ரேட்டர் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் மெத்தட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கும். இது ரெண்டுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ரேட்டர்ஸும் கன்ஸ்ட்ரக்டர்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அது இல்லாமல் ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்மளுக்கு கேட்குறது அப்படின்னா அரேஸும் டேட்டா டைப்ஸும் ப்ரோக்ராமுக்கு கேட்பாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இது யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் பேக்கேஜஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். ஓகேவா, இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மொத்தம் 3 கொஷின் நல்லா படிக்க வேண்டியது. இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, இது நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும் நம்ம ஊப் சப்ஜெக்ட் எடுத்தாலே. ஓகேங்களா, கண்டிப்பாக கேட்குற கொஷின். அடுத்து மெத்தட் ஓவர்லோடிங்கும் மெத்தட் ஓவர் ரைடிங்கும் ப்ரோக்ராமோட எப்படி வரும்னு சொல்லிட்டு கான்செப்ட் தெளிவாக இருக்கணும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ், மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது பேக்கேஜஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன. இதை நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னாலே யூனிட் 2ல கம்பல்சரி உங்களால் ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 3. யூனிட் 3 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அண்ட் மல்டி த்ரெட்டிங். தேர்ட் யூனிட் இதுதான். இதில் என்ன கொஷின் இம்பார்ட்டன்ட்னா இது ஒரு ப்ரோக்ராமிங் யூனிட். ஸோ ப்ரோக்ராம்ஸும் நீங்கள் கான்செப்டோட சேர்த்து கண்டிப்பாக நல்லா படிச்சிருக்கணும். இதில் என்ன ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னன்னு நீங்கள் படிச்சுக்கோங்க. அது கீழே வர சப் டாபிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மல்டி த்ரெட்டிங், லாஸ்ட்டாக சிங்க்ரனைசேஷன். இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் சொல்கிற எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் உள்ளே இருக்க சப் டாபிக்ஸையும் நீட்டாக வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்காம ஒரு அளவுக்கு நீங்கள் சைட் ஹெட்டிங்லாம் என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், மல்டி த்ரெட்டிங், சிங்க்ரனைசேஷன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா ஐஓ ஜெனிரிக் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் தான் யூனிட் 4. இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம 3 டாபிக் தான் எடுத்திருக்கோம். ஐஓ ஸ்ட்ரீம்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க, ஜெனரிக் ப்ரோக்ராமிங்னா தனியாக என்னன்னு பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங்கில் கிளாஸு, மெத்தடு, பஃபர் கிளாஸ் இது 3 பார்த்துக்கோங்க. என்ன நீங்கள் தான் இருக்க டாபிக்லாம் சொல்லிட்டீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டானது தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, உள்ளுக்குள்ளே நிறைய டாபிக் இருக்கலாம், பட் பேசிக் டாபிக் என்னவோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல அதுதான். ஸோ யூனிட் 4 பொறுத்தளவு இதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 5ல பார்த்தோம் என்ன கொஷின் அப்படின்னா ஜாவா எஃப்எக்ஸ் ஈவென்ட் ஹேண்ட்லிங் கண்ட்ரோல் அண்ட் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, இதுலயும் ப்ரோக்ராம் யூனிட். இந்த யூனிட்ல நமக்கு சுத்தி வளைச்சு எங்கே கேட்டாலுமே நமக்கு பேசிக் ப்ரோக்ராம்ஸ் தான் கேட்பாங்க. என்ன மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னா ஈவென்ட் ஹேண்ட்லிங் இருக்கும், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன்ஸ் கிரியேட் பண்றது எப்படின்னு இருக்கும், லே அவுட்டு, மெனு பார் போடுறது, மெனு ஐட்டம்ஸ் போடுறதுன்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமிங் டைப் தான் நமக்கு நிறைய வரும். ஈவென்ட் ஹேண்ட்லிங் ஒன்று நல்லா பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த கான்செப்ட்ஸ்க்கு ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால யூனிட் 5ல ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஸோ பார்ட் சியுமே யூனிட் 5ல இருந்து வரதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒன் ஆஃப் த யூனிட்டா இருக்கும். ஓகேவா, இவ்வளவுதாமா நமக்கு வந்து ஊப் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னன்னு பார்த்தது. இந்த டாபிக்ஸ், இந்த கொஷின்ஸ் நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால எக்ஸாம்ல நல்ல கிரேடே எடுக்க முடியும், ஈஸியா பாஸ் ஆயிடலாம். மறக்காம நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த செமஸ்டருக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.